ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு த டே. ஸோ நாம் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த டபுள் டெக்ஸ்ட் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நம்ம இன்ஷாட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துட்டு இமேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் எல்லாம் என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து இமேஜஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சாங்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் எவ்வளோ வேணுமோ அந்த இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ, எப்பவும் போல் வீடியோலேருந்து சாங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து லிரிக்ஸ் எவ்வளோ 2 வேர்டு 3 வேர்டு அந்த மாதிரி கொடுப்போம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூரேஷன் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இமேஜுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான்சிஷன், ஸோ நான் கொடுத்ததான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணி டபுள் டிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ ட்ரான்சிஷனாக 2 இமேஜுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் கீழே, ஸோ அதுதான். ஸோ அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜும் நம்ம வந்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இமேஜாக மறுபடியும். இல்லைனா நீங்கள் ட்ரான்சிஷன் கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இமேஜஸ் எல்லாம் ஜூம் இன் பண்ணுறதெல்லாம் ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கரெக்டாக இது பண்ணிவிட்டு ஜூம் இன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒப்பாசிட்டி வந்து ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இமேஜுமே வந்துட்டு டியூரேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறேன். கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இமேஜ் வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாமே எல்லா இமேஜஸ்க்குமே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி நீங்கள் கொடுக்குறப்போ பேக்ரவுண்டோட கலர் வந்து பிளாக்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒப்பாசிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்காக குறைச்சிக்கோங்க. ஸோ ஒப்பாசிட்டி இல்லைன்னா நீங்கள் இன்ஷாட் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜுக்கும் வந்துட்டு நான் குறைச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது வந்து ஓவர்லே வீடியோ, இது நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது கொடுத்துட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாண்ட் வந்து இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. அடுத்து கலர், ஷேடோ, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒயிட் கொடுத்துக்கோங்க கலரு. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு தேவையான அந்த இது கொடுத்துக்கோங்க, ஷேடோ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அனிமேஷன். இன்அனிமேஷன் வந்து சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன். அவுட் அனிமேஷன் பார்த்திங்கன்னா பேசிக்கில் ஃபர்ஸ்ட் இருக்க பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். மேலே டைமிங் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு இதுவே மறுபடியும் அடுத்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணுவோம், தமிழ் டெக்ஸ்ட்டு. ஸோ தமிழ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். தமிழ் ஃபாண்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து தமிழ் ஃபாண்ட் லிங்க்குன்னு இருக்கும் தனியாக. இங்கிலீஷ் ஃபாண்ட் வந்துட்டு மெட்டீரியல் லிங்க்குன்னு இருக்கும், அதில் வந்துட்டு இங்கிலீஷ் ஃபாண்ட்டும் உங்களுக்கு அந்த ஓவர்லே வீடியோட லிங்க்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நான் ஃபாண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு DEdit 1ங்கிற ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் என்னோடய ஃபாண்ட்டில், நான் கொடுத்துருந்த ஃபாண்ட்டில். இல்லைனா உங்கள் கிட்ட இருக்க ஃபாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த சைடில் வந்துட்டு ஓப்பன் இது யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கலர் எல்லோ கொடுத்துட்டு ஷேடோவும் அதே கலர் கொடுத்துட்டு அனிமேஷனும் அதே தான். ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே டெக்ஸ்ட்டுக்கு எது யூஸ் பண்ணுமோ அதே தான் அனிமேஷன் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அனிமேஷன் அவுட் அனிமேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. மேலே இந்த அனிமேஷன் டைமிங்கும் கொடுத்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் பாருங்கள் டைமிங் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணி டைமிங் வந்து அனிமேஷன் டைமிங் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு
லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ட்ரான்சிஷன் இருக்குது பாருங்கள், அந்த பிளேஸில் வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக லிரிக்ஸு முடிகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இமேஜஸுமே ஆட் பண்ணியிருப்போம், ட்ரான்சிஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கூகுள் வந்து காப்பி பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். இல்லைன்னா சேனலில் போய் பாருங்கள், ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் லிரிக்ஸ் ஆகட்டும் தமிழ் லிரிக்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் எல்லாமே பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரான்சிஷனில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ட்ரான்சிஷனுக்கு பதிலாக நான் பண்ண மாதிரி வேணும்னா இந்த ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடைசியாக சேஞ்ச் பண்ணேன், அதனால் நான் கட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன், உங்களுக்கும் தெரியணுங்கிறக்காக. ஸோ உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ ரெடி ஆகிடுச்சு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.